ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவே ரட்சகர் என்ற நிகழ்ச்சியின் மூலம் மறுபடியும் சந்திக்க கர்த்தர் தந்த பாக்கியத்துக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்தை நாம் வாசித்து அதை தியானிக்கும் போது எவ்வளோ பெரிய ஆறுதல், சந்தோஷம். தேவன் நமக்கு ஜீவ வார்த்தைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். இப்படிப்பட்டதான அற்புதமான ஒரு வேதாகமத்தை, ஒரு பைபிளை கர்த்தர் நமக்கு மனுகுலத்திற்கு தந்தாரே, விசேஷமாய் சபைக்கு ஆண்டவர் தந்தாரே, அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எவ்வளோ இனிமையான வார்த்தைகள்! கர்த்தருடைய வார்த்தையை நாம் பேசும்போதும் அதை தியானிக்கும் போதும் உள்ளமெல்லாம் பரவசம் அடைகிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 49 அதிகாரம் 15 வசனத்திலே நான் பார்க்கும்போது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய மறக்கவே மாட்டாங்க. இந்த உலகத்தில் பாசம், அன்பு அப்படின்னு சொல்லும்போது தாயினுடைய அன்பு தான். அந்த அன்பு நம்மை விட்டு விலகாது. தாய்மாருடைய அன்புக்கு இந்த உலகத்தில் இணையா எதையுமே சொல்ல முடியாது. காரணம், தாயினுடைய அன்பு தியாகமானது. ஒரு பிள்ளைய தியாகம் பண்ணி காப்பாற்றுறாங்க. 10 மாதம் சுமக்கிறாங்க, தன்னுடைய வயிற்றிலே, தன்னுடைய சரீரத்திலே பிள்ளையை சுமக்கிறாங்க. அது பிறந்த பிற்பாடு அது வளர்ந்து ஒரு லெவலுக்கு ஆகிறது வரையிலும் கிட்டே வச்சிருக்கிறாங்க, பாதுகாப்பாக இருக்கிறாங்க, எப்போதும் கண்முன்னே வச்சிருப்பாங்க. ஒரு இனிமையானது. தாயினுடைய அன்பு அவ்வளவு பெரிது. தாயை, அம்மாவை அவ்வளவு நேசிக்கணும், அப்பாவை அவ்வளவு நேசிக்கணும். இப்போ இங்கே வேதாகமம் நமக்கு தாய் குறித்து தான் சொல்லுகிறது. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும், அவர்கள் மறக்கலாம், நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அப்போ தாய் எவ்வளோ கரிசனையாக ஒரு பிள்ளையை பாதுகாக்கிறாங்க இல்லையா? எவ்வளோ கரிசனையாக பாதுகாக்கிறாங்க. சிறு குழந்தையாய் அது நடக்க முடியாத சூழ்நிலையிலே கையிலே வச்சுருப்பாங்க, தூங்கும்போது படுக்க வைப்பாங்க. சில தாய்மாருங்க பிள்ளை பாசத்தில் தூங்கினாலும் கையில் வச்சுருப்பாங்க. அவ்வளவு இனிமை. தாயினுடைய அன்பு அவ்வளோ பெருசு இல்லையா? தாயினுடைய அன்பை விவரித்தா நிறைய காரியங்கள் உண்டு. அதை குழந்தைய பார்த்து பேசி சந்தோஷப்படுவாங்க. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தாயினுடைய பாசத்தை விவரித்து கொண்டே இருக்கலாம். சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாயினுடைய அன்பு இருக்கும்போது வேத வசனம் நமக்கு கூறுகிறது, அழகாய் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட தாய் உன்னை மறக்கலாம், அப்படிப்பட்ட தாய் உன்னை மறந்து போகலாம். ஆண்டவர் சொல்கிறார், நம்மை படைத்த தேவன் சொல்கிறார், கருவிலே அழிந்து போகாதபடி இந்த பூமியில வெளிப்பட பண்ணினார் அல்லவா? அந்த கர்த்தர் சொல்றாரு, இப்படிப்பட்ட தாயினுடைய அன்பும் ஒருவேளை மறந்து நிற்கலாம், ஆனால் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். அம்மா மறந்துட்டாங்களா? அப்பா மறந்துட்டாங்களா? தாய் தகப்பன் வெறுத்து ஒதுக்கிட்டாங்களா? வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா? பயப்படாதீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால குடும்பமே உங்களை ஒதுக்கிட்டாங்களா? இல்லை நீங்கள் நேசித்த அம்மா எவ்வளோ கரிசனையை பார்த்தாங்க, என்னை விரட்டிட்டாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க.
அப்படிப்பட்ட ஒரு தாய் உங்களை மறந்தாலும் உங்களை நேசிக்கிற கர்த்தர் மறக்க மாட்டார். உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார், மறக்க மாட்டார். பயப்படாதீங்க. வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. வியாதி நிமித்தம் வேதனையோடு கண்ணீரோடு, ஐயோ எல்லாரும் என்னை ஒதுக்குறாங்களே, எனக்கு இந்த வியாதி வந்ததுனால தான் என்னைய ஒதுக்குறாங்கன்னு சொல்லி நீங்க தடுமாறிக்கொண்டு வீட்டில் இருக்கிறீங்களா? என்னை எல்லோரும் வெறுத்து ஒதுக்குறாங்க, பேசுறாங்க இல்லையே, ஐயோ என்னை நேசித்த என்னை பெற்றெடுத்த அம்மா அப்பா என்னை வெறுக்கிறாங்களே, அப்படி யோசித்து தனிமையில் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? ரூமில் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. உங்களையும் கர்த்தர் நேசிக்கிறார், உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் ஒரு மனுஷர்கள் ஒரு அளவோடு இருக்கும். இன்னும் சில தாய்மாருங்க நல்ல பாசமாக இருப்பாங்க. அவங்க உலகத்தில் இருக்கிற நாள் வரையிலும் அன்பா நேசித்து நல்ல பாசம் காட்டுவாங்க. அவங்க வரையிலும் ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு அவர்கள் போயிருக்கலாம். தாயினை நினைத்து ஏங்குறீங்களா? அம்மா இருந்தால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி யோசித்து அதே கவலைப்பட்டு வேதனையோடு இருக்கிறீங்களா? அவர்கள் மறந்து போனாலும் ஆண்டவர் சொல்றார், இயேசு சொல்றார், நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை மறப்பதில்லை. என்ன உங்களுக்கு வேண்டும்? நிம்மதி இல்லையா? சமாதானம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? வாழ்க்கையில முன்னேற முடியவில்லையா? எந்த சூழ்நிலையில தடுமாறுறீங்க? பயப்படாதீங்க. இயேசுவை நம்பி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்த ஒருவரை கூட அவர் கைவிட்டதே இல்லை, கைவிடுவதும் இல்லை, விட போகிறதும் இல்லை. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எவ்வளவு நல்ல கர்த்தர்! மல்கியாவின் புஸ்தகத்திலே பார்க்கிறோம், நான் கர்த்தர், நான் மாறாதவர். என்னாகமம் 23ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அவர் வாக்கு பண்ணினா அதை நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை பிசாசின் போராட்டத்தினால நீங்க பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில, ஐயோ இந்த பிசாசு என்னை விட்டு போகலையே, நான் அவ்வளவோ நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், இதனால என் குடும்பத்தார் வெறுக்கிறாங்க, என்னை பெற்றெடுத்த அம்மாவும் என்னை வெறுக்கிறாங்கன்னு சொல்லி, என் தகப்பன் என்னை வெறுக்கிறாங்கன்னு சொல்லி அந்த வெறுப்பில் நீங்கள் வேதனையோடு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. அவர்கள் மறந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை மறப்பதில்லை. கர்த்தர் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். அதே இயேசு இந்த நாட்களிலே நம்மோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். இந்த வார்த்தைகளை ஆவியானவரே ஆகிய இயேசுவே உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் உன்னை மறப்பதில்லை, ஒருபோதும் மறப்பதில்லை. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை நோக்கி பார்ப்பீர்களா? இன்றைக்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்க வெறுமை தன்மையை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அருமையான நபர்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவரீர் தாயினால் மறக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, புறம்பே தள்ளப்பட்டு, துரத்தப்பட்டு வேதனையோடு ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தாவே, இவர்களை நீர் நேசிக்கிறீர் என்பதை இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை கனப்படுத்தும். துக்கத்தினால் நிரப்பப்பட்டு வேதனையோடு இருக்கிற அவருடைய துக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லியிருக்கிறீர். அப்படி அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்திலே தாயினுடைய அன்புதான் பெரிது ஐயா. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்கு பண்ணினீரே. அந்த வார்த்தையின்படி இவர்கள் வாழ்க்கையிலே, இவருடைய குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்து இவர்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். கவலைகள், வேதனைகள் மாறட்டும். பிசாசின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். விடுதலை உண்டாகட்டும். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். மீட்பரும் அருமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே, இயேசுவே இரட்சகர் என்ற நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து நடத்துவாராக. ஆமென். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9159370508, 9443759314. மேலும் தேவ செய்திகளை அறிந்து கொள்ள நமது இயேசுவே இரட்சகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.